இருக்கிற யாவரையும் எல்லா வல்லவர் வீட்டின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் 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 மாறாதவர். அல்லேலூயா. நிச்சயமாக மாறாதவர் உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் உங்களோடு கூட இருக்க போகிறது. கர்த்தர் சொன்னபடி நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைய தினத்திற்காக கர்த்தர் சகலத்தையும் ஏற்படுத்துகிறார். இன்னைக்கு காரியத்தை முடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன் இருக்கிறாரு. கர்த்தருடைய வாக்கு உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. இன்றைக்கு காரியத்தை நாம் தேவ சமூகத்திலே செய்திக்குள்ளாக கடந்து போவோம். கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 43வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1வது வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஒரு விசையாக கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்து சோத்தரிக்கிறேன். ஏசப்பா, இது உம்முடைய வார்த்தை ஐயா. இந்த வார்த்தையினுடைய பிரசனத்தையும் மகிமையும் கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளில் ஆண்டவரே விளக்கி சொல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். பேசுகிறது நீங்கள் இல்ல, உங்களில் உள்ள தேவ ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறதே. உம்முடைய ஆண்டவரே வார்த்தை எங்களுக்கு கடந்து வரட்டும். அதன் மூலமாக நீர் எங்களோடு பேசுகிறதை உணர கிரியை செய்யும். எல்லா தடைகள் விலகி போகட்டும். வார்த்தையின் வல்லமை வெடித்து வெளியே வரட்டும். நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மறைத்து நீங்க பேசினது ஜனங்க உணர கிருபை செய்யும். சந்தியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாசிக்கலாமா? இப்போதும் யாக்கோபே, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். எப்படி சொல்றாரு? பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க அவரோட பிள்ளையா, நீங்க என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை தியானம் செய்த உட்காரும் பொழுது கர்த்தர் ஒரு காரியங்களை விளக்கி கூறிக்கொண்டே வந்தார். ஆச்சரியமா இருந்துச்சு. யாக்கோபுட்ட பேசுறாரு, நான் சிருஷ்டிகர் என்று, உருவாக்குகிறவர் என்று அவனிடத்திலே போய் சொல்லுகிறார். இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் நான் சிருஷ்டிக்கிறவர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் அதை தான் சொல்லுகிறார். நான் தான் உங்களை சிருஷ்டித்தேன். ஒரு காரியத்தை, ஒரு பொருள் பயன்பட வேணும்னா அந்த பொருள் எங்கேயாருந்து ஒரு இடத்துல இருந்து அது எடுக்கப்படணும், இல்லைன்னா அது உருவாக்கப்படணும். தங்கம், வைரம், எது வேணாலும் எடுத்துங்க. இது மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கப்படும் பொழுது நீங்க அதை பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குன்னு? அவலட்சணமா இருக்கும். அதை பார்க்கறதுக்கே விரும்பத்தக்க கலர் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனா பட்ட தீட்ட 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 தங்கத்தை உருக்க 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 அதனுடைய அந்த அந்த ஜொலிஜொலிப்பே வேற, அதனுடைய பிரகாசமே வேற. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் பாருங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. யாக்கோப சிருஷ்டித்தாராம், இஸ்ரவேலை உருவாக்கினாராம். யாக்கோப படைச்சிட்டாரு, அவனை இஸ்ரவேலா உருவாக்குறாராம். இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட சொல்றாரு, நம்மளை எப்படி உருவாக்குறாரு? ஞானஸ்தானத்தின் மூலமா தான் நம்மளை உருவாக்குவாரு. ஞானஸ்தானத்துல நம்ம தண்ணீர்ல மூழ்கி எழும்பும் பொழுது ஜலத்தினாலதான ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறான். அவன் உருவாகும் போது ஜலத்துக்குள்ளதான் நான் இருக்கிறான். அவன் உருவாக்கி வெளியே வரும் பொழுது கர்த்தர் ஜலத்திலிருந்து அவனை வேறு பிரித்து வெளியே எடுக்கிறார்.
அல்லேலூயா. ஞானஸ்தானம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னா, தண்ணீருக்குள்ள மூழ்கி, அந்த தண்ணீருக்குள்ள எப்படி வயிற்றுக்குள்ள குழந்தை தண்ணீருக்குள்ள இருக்கோ அது போல தண்ணீருக்குள்ள மூழ்கி நம்ம வெளியே வரும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ இதுவரைக்கும் யாக்கோபா இருந்த, நான் இப்ப தண்ணிக்குள்ள கொண்டு போய் திரும்ப ஒன்றை வெளியே கொண்டு வரும்போது இஸ்ரவேலா மாத்துறேன். தன்னை தேவன் சொல்லும் பொழுது, அடையாளப்படுத்தி காட்டும் பொழுதே, பிதாக்களின் தேவன் என்று சொல்லி அழகா சொல்லுவாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் தேவனுமாகிய கர்த்தர்னுவாரு. தன்னை கர்த்தர்னு சொல்ல மாட்டாரு, நான் யாக்கோபுடைய தேவன் என்று சொல்லி அடையாளப்படுத்துவாரு. அந்த யாக்கோப இஸ்ரவேலாய் உருவாக்குகிறார். இப்ப உங்களை என்னையும் கர்த்தர் உருவாக்குகிறதுக்கு சில வழிகள் வழியாக நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நீங்க சில வேளைகள்ல நிறைய பாடுகள் வழியா கடந்து போவீங்க. சம்பந்தமே இல்லாத இடத்துல கொண்டு போய் உங்களை வைப்பாரு, உங்களை கூட்டு வருவாரு, ஏன்னே தெரியாது. ஏன் இந்த வழியான ஆண்டவர் சொல்றாரு, தங்கம் வைரம்லாம் மண்ணுக்குள்ள உள்ள கடலுக்குள்ள முத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆழத்துல இருக்கும். அதை வெளியே கொண்டு வருவதற்கு சில மெனக்கிடணும், சில காரியங்களை நம்ம சிரமப்பட்டு அதை கொண்டு வரணும். கர்த்தர் சொல்றாரு, உன்னை இஸ்ரவேலா, ஆவிக்குரிய இஸ்ரவேலரா உன்னை மாத்துறதுக்கு தான் அந்த வழியை உனக்கு அனுமதித்து உன்னை கூட்டிட்டு வரேன். நீங்களும் நானும் ஏன் பாடுகள் வழியா கடந்து வர்றோம்? யாக்கோபே, ஆண்டவர் உன்னை இஸ்ரவேலா அழைக்கிறாரு. ஏன்னா என்னாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது, நீங்க இஸ்ரவேலரா மாறிட்டா, உருவாக்கப்பட்டவர்களாய் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், பிரியமா இருக்குமா. உங்களை பிளஸ் பண்ணணும்னு ஏசப்பா விரும்புறாங்க. எதுலன்னு நீங்க கேட்கிற காரியத்தை அதை பொறுத்து அதுல கொடுப்பாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும், அந்த விருப்பத்தை ஏசப்பா நிறைவேற்ற போகிறாரு. அல்லேலூயா. நீங்கள் நானும் சந்தோஷமா இருக்கணும் தானே அவர் கல்வாரிக்கு சென்றார். நம்ம பாவத்தோட அந்த உலகத்துக்குள்ள தெரியக்கூடாது, இந்த பாவத்தோடைய தண்டனையை நாம பெற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லா பாவத்திற்கும் முடிவை கொண்டு வரணும்னு தான் கர்த்தர் அவ்வளவு போராடினார். ஏன்னா இப்போ ஒருத்தன் தப்பு செய்தவன் இருக்கிறானா, தப்பு செஞ்சவனுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்ப தப்பு செய்யாதவங்களுக்கு எதை கொடுப்பாங்க? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு கேட்பான்ல, இவங்க அவ்வளவு தப்பு பண்றாங்க, அங்க ஏசப்பா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறாரேன்னு. அதனாலதான் கர்த்தர் நம்மளை உருவாக்குறாரு. எப்படி இருக்கும்? நம்மள இப்ப சகாயமா இருக்கிற என்னைய உருவாக்குவாரு, ஆவிக்குரிய இஸ்ரவேலரா உருவாக்குவாரு. உங்களை கர்த்தர் உருவாக்குறாரு, அதுக்குத்தான் பாடு. 3 வழியாக கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் கொண்டு வருவாராம். நான் ஏன் இந்த கஷ்டம் திடீர்னு அனுபவிக்கிறேன், ஏன் இந்த காலத்துல எனக்கு இவ்வளவு நெருக்கம் இருந்துச்சுன்னா, கர்த்தர் அதன் வழியா உன்னை கூட்டிட்டு வர்றாரு. எதற்குனா உன்னை உருவாக்குறதற்கு, உன்னை பக்குவப்படுத்துறதுக்கு. நீ மற்றவர்கள் உன்னை காண்பிக்கும் பொழுது, இது என்னுடைய மகள், இது என்னுடைய, அவர் சொல்றாரு பாருங்க, நான் யாக்கோபின் தேவன். எசுரனே, யாக்கோபின் தேவன் சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அதுல சொல்லும் பொழுது அவனை சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஏன் தெரியுமா உங்கள்ட்ட அப்படி சொல்றாரு? உன்னை உருவாக்கணும்னு. நீ தண்ணீர்ல நடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன்னு உங்ககிட்ட வாக்கு கொடுக்கறதற்கு. வாசிங்களே, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. உன் மேல அது எந்திரிச்சு வரவே வராது, புரண்டு வராதபடிக்கு கர்த்தர் நிப்பார், அவர் உன் கூட. அல்லேலூயா. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. உன் பேரை கூட தொடாதான். ஆமென். அவர் உன் கூட இருந்தார்னா. அதனாலதான்
இப்ப சொல்றாரு, நான் ஒரு விஷயத்த மண்ணுக்குள்ள இருந்து நீ போய் எடுக்கும் பொழுது அது அவலட்சணமா இருக்கும். அப்படியே எடுத்து கொண்டு போய் அதை வைரத்தை கொண்டு போய் வைக்க முடியாது. அதை எடுத்து பாலிஷ் பண்ணி பட்டை தீட்டி எடுத்துதான் தோடலையோ மோதிரத்திலேயோ எதுலயோ சம்திங் வைக்கிறதுக்கு, நெக்லஸ்லயோ எதுலயோ ஒண்ணுல வைக்கிறதுக்கு அது அழகுள்ளதாய் பயன்படுத்தக்கூடியதாய் கிரீடத்துல வைக்கிறதா கூட இருக்கலாம். ஆனா அதற்கு ஒரு தகுதி இருக்கு. அது சில அடிகளை வாங்கணும், சில செதுக்குதல் உண்டாக்கணும், சில கெட்டதெல்லாம் அதுகிட்ட இருந்து பட்டை தீட்டுறேன்னு சொல்லும் போது அதை எடுத்தாதான் அந்த அழகுள்ள வைரம் வெளியில வரும். அப்போ உங்ககிட்ட இருக்க சில கெட்டதுகள்லாம் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு உண்டானதெல்லாம் ஒட்டி இருக்கும் பாரு, அதெல்லாம் எடுத்த உடனே நீ வைரமா ஜொலிப்ப. ஆமென். கர்த்தர் உன்னை ஜொலிக்க பண்ணணும்னு தான் விரும்புறாரு. அதற்குத்தான் அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டேன்னா எப்படி இருக்குமா, நீ எங்க நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன், தண்ணீரை கடந்தாலும் உன்னோட இருப்பேன், ஆறுகள் உன் மேல் புரண்டு கூட வராது. நான் எவ்வளவு அழகான வார்த்தை. ஆறுகள் புரண்டு கூட வர முடியாது உன் மேல. கர்த்தர் பாதுகாவலராய் இருந்தா, கர்த்தர் உன்னோடு இருந்தால் ஒன்றும் பெறல முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, அக்கினி ஜுவாலை உன் பேர்ல கூட பற்றாது. இவங்க குற்றவாளி, இவங்க தப்பானவங்கன்னு உங்க பேர்ல கூட அக்கினி வராதான். சிலருடைய வார்த்தை அக்கினியை போல பெறப்பட்டு வந்து சுட்டுப்படும். ஆண்டவர் சொல்லாரு, உன் பேர்ல கூட அவனால சொல்ல முடியாது. ஏன்னா நான் யாக்கோபின் தேவன் அல்ல, இஸ்ரவேலின் தேவன். சொன்னாரா? யாக்கோபின் தேவன் யாக்கோபின் சொல்லிக்கிட்டு இருந்தவரு நான் இஸ்ரவேலின் தேவன் என்று சொன்னாரு. 11வது வசனத்துல சொல்றாரு, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. இரட்சகர் ஒருத்தர் இல்ல. அந்த முதல் வசனத்துல அவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை இன்னைக்கு சொல்றார் உங்ககிட்ட, பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன். யாக்கோப இஸ்ரவேலா மாத்திட்டு மீட்டு எடுத்துட்டு போறாராம். ஒரு பாஸ்டர் ஒரு கதை சொன்னாரு. அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு சின்ன பையன் வந்து ஒரு கப்பல் ஒன்று அழகா உட்ல வந்து செய்யணும்னு நினைச்சானா. ரொம்ப அழகா செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய கப்பல் ஒன்று செய்யணும்னு அவன் சேர்த்து வைத்திருந்த உண்டியலில் வைத்திருந்த காசெல்லாம் எடுத்து உடைச்சி அவன் எல்லா காரியங்களும் அம்மாவிட்ட பணமெல்லாம் வாங்கிட்டு போய் அந்த மரத்தை வாங்கிட்டு வந்து அதுக்கு உண்டான காரியங்கள்லாம் செதுக்கி அழகழகா அதுக்கு துடுப்பெல்லாம் வைத்து அதுக்கு உண்டான புகை போகிறதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி அதை அழகா அந்த உட்டில் ரெடி பண்ணி செஞ்சானான். செஞ்சோன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சான். அழகா ரொம்ப பார்க்கவே ஆசையா அதை ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தானா. ஒரு நாள் ஆற்றுல போய் விளையாடும் போது இதை கொண்டு போய் வச்சு அது எப்படி மிதக்குது, நம்ம செஞ்சிருக்கிறது உட்டில் செஞ்சிருக்கமே எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி அவன் அதில் வச்சு விளையாண்டுக்கிட்டே இருந்தானா. விளையாடும்போது திடீர்னு தண்ணீர் வந்து அந்த படகை இழுத்துட்டு ஓடுதான். இவன் கத்துறான். இவன் சின்ன பையன், அந்த தண்ணீரில் இந்த போட்டை எடுக்க முடியல, அது வேகமா கடந்து போகுதான். ஐயோ இதை போய் நான் எடுக்க முடியலையே, இதை போய் பிடிக்க முடியலையேன்னு கத்தி அழுதுகிட்டே இருந்தானா. அந்த போட்டை அப்படியே விழுந்து தண்ணியில் வந்து போயிடுச்சான். இவன் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் அழுதுருக்கான். வீட்டில் என்ன கேட்குறாங்க, படகு இந்த மாதிரி செய்தேன், ஆற்றுல விட்டு விளையாண்டேன், தண்ணீர் அடிச்சுட்டு போச்சு. என்கிட்ட இல்லை, என்னை விட்டு போயிருச்சுன்னு அழுதுகிட்டே இருந்தானா. நீ கவலைப்படாத, நீ படித்து முடித்து பெரிய ஆளாக, நீ ஒரு பெரிய நீ படகுலே போற அளவுக்கு கூட உனக்கு ஒரு வழிவாசல் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டாங்களாம். கொஞ்ச நாள் அவன் ஆனது, பல நாட்கள் கடந்தது. அவன் கொஞ்சம் பெரிய பையனா வந்தான். அவன் ஒரு நாள் கடைக்கு ஷாப்பிங் போகிறதுக்காக அவன் கிளம்பி போனானா. போகிற வழியில் இங்கே பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருந்ததான். அதை போய் பார்த்து எதையா ஒன்று வாங்குவோமா உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெரிய கண்ணாடி பாட்டிலுக்குள்ள இந்த படகை வச்சிருக்கிறாங்க. இவன் போய் பார்க்குறான், அதை சுற்றி முற்றி பார்க்குறான். அதுக்கு ஒரு லேபிள் தொங்குது, அதுக்கு ஒரு விலை போட்டு 5000 7000 ஏதோ ஒரு விலை போட்டு தொங்குது. அதை பார்த்துட்டு கத்துறான், இது என்னோடது, இது என்னோடது, இது நான் தான் இதை உருவாக்கினேன், இது என்னோடது. அவன் கத்துறான், இந்த படகு என்னோடதுன்னு. தம்பி இருக்கலாம், ஆனா இப்ப அது
இந்த ஸ்தாபனத்தை சார்ந்தது. இந்த காரியம் அதுல போட்டிருக்க விலையை கொடுத்தேன்னா படகு இப்ப அப்புறம் உன்னோடது. வீட்டுக்கு போனா அப்பா அம்மாட்ட காசை வாங்கினா, அதை செஞ்சான் இதை செஞ்சான், நாள் கழித்து பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு கொண்டு வந்து அந்த பணத்தை கொடுத்து அந்த படகை மீட்டு கொண்டு சந்தோஷத்துடனே திரும்பி போனான். முதல்ல உருவாக்குனது யாரு? அவன்தான். அதை இழந்து போனா திரும்ப மீட்கிறதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தாலும் பரவாயில்லடா, அதை மீட்டுட்டு வரணும்னு வந்தான். அப்படித்தான் ஏசப்பா நம்மளை உருவாக்கினாரு. நம்மளை உருவாக்கிட்டு எவ்வளவு விலை கொடுத்த ஜீவனையே கொடுத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளை நான் எனக்கு எவ்வளவு விலை கேட்டாலும் பரவாயில்லன்னு கொடுத்து உங்களை மீட்டெடுக்கணும் தான் அவரை பரிதபித்து இறங்கினார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என் பிள்ளைகளை நான் மீட்டெடுக்கிறேன் என்று மீட்டெடுத்தார். அதனாலதான் இந்த வசனத்தை வாசிச்ச உடனே அந்த பாஸ்டர் சொன்ன கதை எனக்கு ஞாபகம் வந்தது. கர்த்தர் நம்மை மீட்கும்படிக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு பெயர் சொல்லி அழைத்தவர் உன்னுடைய மீட்புக்கு தன்னுடைய விலையை கொடுத்திருக்கிறார், மேன்மையான விலையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அவர் செய்யும் காரியம் அதிகம் பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்திருக்கிறார். அந்த முத்துக்களை எடுக்கிறதுக்கு ஆழ்கடலுக்குள்ள ஆழமா இறங்கி போய் அதற்கென்று மெனக்கெட்டு செய்யக்கூடிய காரியங்களை போல கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கிறதற்கு சில பாதைகள் வழியாய் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த பாதை முதலாவது பாதை தனிமையின் பாதை. அல்லேலூயா. தனிமை. இந்த யாக்கோபை ஆதியாகமம் 28 அதிகாரம் 10 வசனம் 11 வசனத்தை கொஞ்சம் வாசிக்க கேட்போம். இந்த யாக்கோபை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை மேலோங்கி நிக்குதுன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ தனிமையா இருக்கிற, எனக்கு போராட்டம் இருக்கு, நெருக்க இருக்கு, கவலை இருக்கு அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, நான் தான் உன்னை தனிமைப்படுத்திருக்கேன். எதுக்குன்னா உன்னை உருவாக்குறேன், இஸ்ரவேலரா மாத்துறேன். இஸ்ரவேலரா மாத்துனா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு இஸ்ரவேலா மாத்துறாரு. இஸ்ரவேலை காக்கிறதுக்கு நிழலா வந்து நிப்பாரு. அல்லேலூயா. வாசிக்கலாம் 10-11. யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்க யாக்கோபு தனிமைப்படுத்தப்படுகிறான். அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு எங்க போறாரு? பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போறாரு. ஒரு காரியத்தை கவனிங்க. நான் ஏசாவை வெறுத்தேன் என்று கர்த்தர் சொல்கிறாரு, யாக்கோபை நான் சிநேகித்தேன். எதுக்கு தெரியுமா? எதுக்கு யாக்கோபை சிநேகித்தார் தெரியுமா? புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவன் மேல தங்கி இருந்ததுனால. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? புத்திர சுவிகாரத்தை பத்தி ஒரு சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக உங்களுக்கு நடத்தினேன். ஏசப்பா தேவன் உங்களை ஏசப்பா எப்படி நேசிக்கிறார் தெரியுமா? நீங்க முதற் பலன் உங்க வீட்டுல நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் காரியமா முதல்ல கர்த்தர் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறாரு, உங்களை விசேஷித்தவங்களை காண்பிக்கிறதற்கு. யாக்கோப 2வது பையன், ஆனா அவனை சிநேகித்தாரு, அவனை எல்லா காரியத்திலும் நடத்தினாரு. அவனை ஒருவரும் கொல்ல முடியல, அவன் சகோதரனும் அவனை தொட முடியல. கர்த்தரே அவனை பாதுகாத்து வழி நடத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு யாக்கோபு குறித்து சொல்லும் பொழுது அவன் தனிமைப்படுத்தப்பட்டான். தனிமைப்படுத்தப்பட்ட பிறகுதான் அவனோடு கூட கர்த்தர் பல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுத்து அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை உண்டாக்கக்கூடிய வழியை உருவாக்கி கர்த்தர் அவனை கொண்டு ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. உங்களை வச்சுதான் கர்த்தர் பெரிய ஜனத்து கூட்டத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்ப போகிறார். அல்லேலூயா. யாரு அற்பமானவங்க இல்லையே. உங்க மேல விசேஷித்த பிரச்சனை இருக்கு,
விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல தங்கி தாபரிக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது உங்க மேல உங்க பிரசன்னம் தங்கி இருக்கும். நேரா வீட்டுக்கு போயிருங்க. எங்கேயும் கடைக்கு போகாம நேரா வீட்டுக்குள்ள போய் அந்த பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள போட்டோம். ஒரு நாள் உங்க வீட்டுல இருக்க இருள் வெடித்து வெளியே ஓடும். அந்தகாரம் எரிந்து போகும். சத்துருவின் கிரியை உங்க வீட்டை விட்டு தரித்திரியம் நிரந்தரமா வெளியேறும். முடியாததை கர்த்தர் முடிக்க பண்ணுவார். ஒரு அருமையான சகோதரி நம்ம சபைக்கு புதிதா ஒரு 2-3 மாதமா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன காரியம், ஒரு சாட்சி போன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் நாங்க நீங்க ஆராதனை 3 மணி நேரம் நடத்துறீங்க, எங்களால வர முடியாது, சிரமமா இருக்கு, நாங்க எப்படி சொல்றோம் தெரியல, எல்லா இடமும் போய் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, சொன்னவங்கள தகவல் சொன்னாங்க. அப்ப அவங்களுக்குள்ள வருத்தம். ஆனா என்னன்னா அவங்க எங்கிட்ட நேரடியா சொல்லாமையே இருந்திருக்காங்க. போன வாரம் இங்க வந்தாங்க. வந்தப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை அவங்க வாழ்க்கையில செஞ்சாரு. இந்த 3 மணி நேரம் அவங்க இருந்துட்டு கடந்து போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, அந்த 3 மணி நேரத்துக்கு அந்த வாரம் முழுவதும் தேவ சமாதானம் அவங்க வீட்டிலேயே இருக்கான். அவங்க ஆச்சரியமா அந்த காரியத்தை பாக்குறாங்க. தேவனுடைய வழிநடத்துதலும் ஒரு சமாதானமும் தேவ பிரசனமும் என்ன செய்யுது, என் வீட்டுக்குள்ள அந்த வாரம் முழுவதும் இருக்குன்னு. முதல் சாட்சி சொல்ல சொன்னோடனே அவங்க ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி சாட்சி சொல்லல. அடுத்த வாரம் சொல்றேன், அவங்க சாட்சி சொல்லவே இல்லை. போன வாரம் சாட்சி சொல்லிட்டாங்க. அவங்க காரு விபத்து, பல காரியங்களை குறித்து அநேக சாட்சியை சொல்லி முடிச்சாங்க. என்னாச்சு தெரியுமா? கர்த்தர் முதல் ஆசீர்வாதத்தை தொடங்க ஆரம்பிச்சார். ஒரு சாட்சி சொல்லி முடிச்ச உடனே அடுத்த ஆசீர்வாதம் என்ன வந்துச்சு தெரியுமா? 5 பவுன் நகையை போன வாரம் மீட்டெடுத்தாங்களாம். சொல்றாங்க 15ல் 5 வீட்டுக்கு வந்துருச்சு பாஸ்டர். கர்த்தர் மீட்டெடுக்க வல்லமையில தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு அதனாலதான் மீட்பை குறித்து உங்ககிட்ட பேசுறாரு. மீட்கணும்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க மீட்கணும்னு சொன்ன உடனே என் வீட்டுல உள்ளதெல்லாம் படிச்சிட்டு இருக்கு பாருங்க, அத ஒரு நாள் நான் மீட்ட எடுத்தே ஆகணும்னு நினைப்பீங்களா இல்லையா? கர்த்தர் உங்களை அப்படிதான் மீட்டெடுக்கிறாரு. இந்த உலகத்துக்குள்ள நீங்க எங்கேயாவது போய் புதஞ்சு பாவத்திலேயோ சாபத்திலேயோ கட்டுகளையோ எதுலையா மாட்டிக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கணும்னு, உங்களை மீட்பதற்கு அந்த விலை கர்த்தருடைய ரத்தமும் ஜீவனும் உங்களை மீட்டெடுத்து வெளியே கொண்டு வர நினைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வாரத்துல அந்த மக சாட்சி சொன்ன அடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தொடங்கிட்டாரு. சாட்சி சொல்ல ஆரம்பிச்சுட்டா அடுத்து தொடங்குறார்னு அர்த்தம். ஏன்னா அடுத்து நீங்க மகிமைப்படுத்தணும். எதற்காக கர்த்தர் இந்த 7ஆம் வசனம் வாசிங்க, அதுல எதற்காக நம்மள இங்க கூட்டி சேர்த்திருக்கிறாரு? 43 நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து. எதுக்காக சிருஷ்டிக்கிறாரா? என் மகிமைக்கென்று சிருஷ்டி. என்ன நீங்க மகிமைப்படுத்துவதற்காக தான் உங்களை சிருஷ்டிக்கிறேன்னு இயேசு சொல்றாரு. நீங்க ஏசப்பாவை மகிமைப்படுத்துவதற்காக தான் உங்களை சிருஷ்டிக்கிறாராம், உங்களை உருவாக்குறாராம். அப்ப நீங்க யார் என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கிறிஸ்துவை அறிந்தவர்கள் என்ன செய்யணுமா? கொண்டு வர வேண்டுமா? அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற காரியத்தை பாருங்க. நீங்க அவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் மகிமைப்படுத்த போறீங்க. இந்த மாதம் மகிமைப்படுத்துகிற மாதம். கர்த்தர் சொன்னாரு, நாளைக்காக பயப்படாத, நாளைக்காக கவலைப்படாத. நாளைக்கு இந்த மாதம் முழுவதும் நாளைய பிரச்சனையை கர்த்தர் பார்ப்பாரு. இன்னைக்கு ஒரு வழியை உண்டு பண்ண போறாரு. இன்னைக்கு ஒரு காரியம் உங்களுக்காக தொடங்க போது நம்புங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு அசைவை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது வாக்குத்தத்த செய்தியில அப்படிதான் கர்த்தர் சொன்னாரு. அல்லேலூயா. யாக்கோப இந்த தாசனை உருவாக்கும் பொழுது கர்த்தர் நடத்துகிற பாதை நெருக்கம்தான். அவனை தனிமைப்படுத்தினாரு. தனிமை
கர்த்தரோட கூட நெருங்கி இருக்கிற அனுபவத்தை உருவாக்கணும். நீங்க தனிமை வந்தோடனே வேறொரு மனிதன் இடத்துல போய் உங்க பிரச்சனையை சொல்லிடக்கூடாது. நீங்க உங்க பிரச்சனையை கேட்டுக்குவான், நீங்க நல்லா ஆனோடனே நீங்க யாருன்னு போய் மற்றவங்கிட்ட சொல்லுவான். தெரியுமா? உங்க பிரச்சனைகள் எல்லாம் நீங்க யார் பக்கத்து வீட்டுல யார் வீட்டுல எல்லாம் ஷேர் பண்ணிருக்கீங்களோ, ஒரு நாள் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், எனக்கா ஒரு சின்ன சண்டை போட்டு பாருங்களேன், அடுத்த நாள் உங்க செய்தியை எழுத்து வீட்டுக்காரன் நம்மகிட்ட சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம செய்தி, அதுக்கு தாங்க நாங்க தப்பிச்சா முளைச்சன ஓடி போயிடுறோம், இந்த பஞ்சாயத்தே வேணாம் சொல்லி யாருக்கிட்ட எந்த விஷயம் சொல்றதே இல்லைங்க. அப்படியா? கர்த்தரிடத்துல உங்கள் பிரச்சனைகளை சொல்லணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் பினான்ஸ்காரங்களை தேடி வேகமா ஓடி போய் குழுக்காரனை சட்டையை பிடிச்சு உலுக்கியாவது வாங்கிடணும். அப்படியா? அண்ணே நீங்க தர்றேன்னு சொன்னீங்களே, இந்த வாரம் விட்டுட்டீங்களே, யோ நீ இந்த மாதிரி ஏசப்பாட கெஞ்சிருந்தேன்னா கூட இறங்கியிருப்பாரியா அந்நேரம். அவன் வரும்போதெல்லாம் கொடுத்துட்டு வட்டியோட மேல வட்டிக்கு மேல வட்டியை போட்டு எல்லாம் வாங்கி எத்தனை குடும்பங்களை ஏங்க அதுதான் முடிவாங்க. ஒரு தோல்வி எல்லா மனிதனுக்கும் வருது. அந்த மனிதனுடைய நிறைய பேரை தேற்றாத நிலை வரும் பொழுது, அவனுக்கு பணம் கிடைக்காத பொழுது, ஆறுதலற்ற நிலை வரும் பொழுது அவன் தன்னை மாய்த்து கொள்ளுகிறான். எத்தனை பேர் கடன்ல தன் ஜீவனை இழந்திருக்கிறாங்க, மரித்து போயிருக்காங்க, குடும்பத்தை விட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்மா போன வாரம் இவங்க அம்பிகா சிஸ்டருடைய அம்மா இறந்து போனப்ப மார்ஜரில் இதில் வச்சிருக்கும் பொழுது அங்கே ஒரு பெண் கொண்டு வரப்பட்டாங்களாம். அந்த பெண் இறந்துட்டாங்க. அவங்க வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு, அதுவும் சேர்த்து போச்சு. இன்னொரு சின்ன குழந்தையும் கொண்டு எல்லாரையும் கொண்டு அவங்க மொத்தமா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் தற்கொலை பண்ணி. அதுதான் முடிவா? இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வழியே இல்லையா? நீங்க கர்த்தர் பாருங்க சொல்லும்போது, என் நாமத்தை நீ மகிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா. யாராவது ஒருத்தருக்கு இயேசு உன்னை தேற்றுவார், உன்னை வழி நடத்துவார்ன்ற சத்தியத்தை நீங்க அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துருங்க வச்சுங்களேன், அவன் வெளியே வந்துருவாங்க. அந்த மரண எண்ணம் அவனை விட்டு வெளியேறிடும். ஏதோ ஒரு பாதை இருக்குடா, ஒரு வெளிச்சம் இருக்கு, நான் அந்த பாதை வழியா நான் புறப்பட்டு வெளியே வந்துருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நிச்சயமா ஜெயம் வந்துருங்க அவனுக்கு. கர்த்தர் இன்னைக்கு அந்த ஜெயத்தை நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் அதை காண்பித்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. சங்கீதம் 25வது சங்கீதம் 16வது வசனம், சங்கீதக்காரர் சொல்றாரு, என்மேல் நோக்கமாகி 25வது சங்கீதம் 16வது வசனம், என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன் என்று இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். யார்கிட்ட போய் சொல்றான்? யோனாத்தான்கிட்டயா? யார்கிட்ட சொல்றான்? சவுல் ராஜாட்டையா? உங்களுக்கு மேல எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் அவங்ககிட்ட போய் சொல்லாதீங்க. உங்க பிரச்சனையை மாத்துறதுக்கு அவர் வல்லவர். இன்னைக்கு வாக்கு கொடுத்துதான் உங்களை அனுப்புன்னு நினைக்கிறாரு. என்ன தெரியுமா? நீ இதுவரைக்கும் யாக்கோபா இருந்திருக்கலாம், நான் உன்னை படைச்சவனா நீ இருந்திருக்கலாம், ஆனா இனிமே நீ இஸ்ரவேல். இஸ்ரவேல் பாருங்க, எலியா ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவார், பாகால் தீர்க்கதரிசிகள் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவாங்க. இவங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் இவங்க தங்களுடைய தெய்வத்தை கூப்பிட்டு அக்கினி வானத்திலிருந்து இறக்கி அவைகளை பட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூக்குரல் இடுவாங்க. தங்களுடைய சரீரத்தை கிழித்து கொண்டு ரத்தத்தை வடித்து அந்த தெய்வத்தை வர சொல்லுவாங்க. அது இறங்கி அக்கினியில பதில் சொல்லாது, உத்தரவு கொடுக்காது.
அந்திப்பழி செலுத்துகிற நேரம் எலியா புறப்பட்டு வருவாரு. வந்து 12 கற்களை சுற்றிலும் வைத்து அது மேல விறகுகளை அடுக்கி காளைகளை கொண்டு வந்து சந்து சந்தாக வெட்டி தண்ணீர் ஊற்றி ஒரு 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 அடுப்பை பத்த வைக்க போறீங்க. ஒரு அடுப்பை பத்த வைக்க போறீங்க. விறகடுப்புல சமைச்சவங்க இருக்கீங்களா? எங்க வாழ்க்கை முக்காவாசி அதுலதாங்க கடந்துச்சு. அதுல என்ன செய்யறாங்க? ஒரு குடமா 6 குடம். உங்க வீட்டுல ஒரு கப்பு தண்ணிய ஊத்திட்டு பத்த வச்சு எரிக்க விடுங்களேன். இவர் எத்தனை குடம் தண்ணி ஊத்தினாரு? 6 குடத்துக்கு மேல தண்ணீரை ஊற்றி அந்த இடமெல்லாம் மிதக்குது. சிரிக்கிறாங்க. காலையில இருந்து வெறும் விறகு வச்சு காலையை சந்த வச்சு கூப்பிட்டு இறங்கல. இவரு நல்லா இருந்த விறகுலையும் தண்ணி அள்ளி ஊத்தி பத்த வைக்கணும்னு சொல்லி கத்தரை கூப்பிடாம சிரிக்கிறாங்க எல்லாரும். ஆனா கத்தர் எதற்கு இறங்குவார்னு எலியாவுக்கு தெரிந்திருந்தது. அந்திப்பழி செலுத்துற நேரம். நீங்க ரெகுலரா ஜெபம் பண்றதுக்கு ஒரு நேரத்தை குறிச்சு வைங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பதில் தருவாருன்னு நம்பி போய் உட்காருங்க. கத்தர் அந்த நேரத்துல உங்களோடு கூட பதில் தந்து உங்களை ஆசிரியப்பார். என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த பலிபீடத்தை 12 கற்களை வைத்தான் பாருங்க. 12 கோத்திரம் போல வச்சுட்டு இந்த பலிபீடத்துக்கு நான் இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறேன்னா வந்துருச்சு அக்கினி. இஸ்ரவேல்னு பெயர் வச்சா தான் இஸ்ரவேல் தன்னுடைய ஜனத்தை பார்க்க அக்கினி பில்லர் இறங்கும், அக்கினி ஸ்தம்பம் இறங்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு உன்னை இஸ்ரவேலர்னு கூப்பிடுறாரு. ஏன் தெரியுமா? உனக்காக இறங்குகிறதற்கு. சிஸ்டர், பிரதர், நீங்க எங்கேயாவது நிக்கிறீங்களா? எங்கேயாவது இருக்கீங்களா? மீட்க முடியாத இடத்துல இருக்கீங்களா? உங்களை மீட்டு கொள்ளுகிறதற்கு திரும்பவும் விலை கொடுக்க வரார் இயேசு. உன்னை விலை கொடுத்து மீட்டெடுக்கிறதற்கு இயேசு திரும்பவும் உன்னிடத்துல முயற்சி செய்கிறார். கடன் பெருகி போச்சா? என் பிள்ளைய நான் திரும்ப அதுல இருந்து மீட்டெடுக்க போறேன்னு இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறேன். நம்பி போனா இன்னைக்கு நீ உன்னை வாழ்க்கையில மாறுங்க. பாதை எதுவுமே தெரியாது, உனக்கு எந்த வழியுமே இருக்காது. நான் ஏன்டா இந்த தனிமையில வந்து நிக்கிறேன்னு நீ நினைக்கலாம். தாவீது சொன்னா பாருங்க, நான் தனிமையில நிக்கிறேன்னு. இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது அது எப்படி சொன்னா, அந்த வசனத்துல நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். சிறுமையா தனித்தவன் எங்க இருந்தா? தனியா ஆடுகளுக்கிட்ட வனாந்தரத்துல. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படிங்க இருந்திருக்கும்? ஆடுகள்கிட்ட வனாந்தரத்துல போயிட்டு இருந்தா என்ன இருந்திருக்கும்? அங்க 1 மணி நேரம் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க முடியுமா? அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆயிட்டா 1 மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியுமா? வண்டியை கட்டுங்க, குதிரையை கட்டுங்க, எதையா கட்டுங்க, மேலே ஏறுவோம், குதிரையிலையாவது போவோம். வாங்க அந்த தோட்டத்துல போய் அப்படியே நின்று கிளிகளோட போட்டா எடுத்து எங்கேயாவது போய் எங்கேயாவது ஒரு பார்க்கலையா நின்று என்னத்தையோ ஒன்று பார்ப்போம்னா போயிடுறோமா இல்லையா? வீட்டுல நம்மள ஐயோ என்னால் இருக்க முடியலங்க போயிடுவான். நாளைக்கு டிமார்ட்டாவது பக்கத்துல இருக்கு, பிள்ளையா போயிட்டு வந்துருவாங்க. கொஞ்ச நேரம் ஜில்லுனாவது இருந்துட்டு வந்துருவாங்க. உனக்கு பாரு எப்படி ஜில்லுன்னு ஏசப்பா வச்சுட்டாரு. எங்கேயும் தேடாத, என் பிள்ளைகளுக்கு ஜில்லு இங்கேயே இருக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிற இடம் ஆச்சரியமா தாங்க இருக்கு. என்னன்னா, இப்படி இந்த குளிர்ந்த இடத்துல காலையில என்ன செஞ்சாரு? ஆதாம பார்க்க வந்தவரு இன்னைக்கு குளிர்ந்த இடத்துல உன்ன பார்க்க கடந்து வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பார்க்க கடந்து வந்திருக்கிறாரு. அவர் நல்லவர், அவர் நல்லவர். வனாந்தரத்துல போய் கிடக்கிறான் தாவீது. உன்னை வெளியே கொண்டு வர்ற நேரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், கோடி பேர் நின்னாலும் நீ வெளியே வருவ. குறிச்சுக்க, நீங்க எவன் நின்று தடுத்தாலும் சரி நீ வெளியே வருவ. நீ கடன்ல இருந்து வெளியே வர்றது நிச்சயம். ஆமா, யார் தடுத்தாலும். ஏங்க, ஏசப்பாவை தாண்டி வெளியே அவர் கூட்டிட்டு வர்றான்னு வச்சுங்களேன், எவங்க வருவான் உள்ள நிக்கிறதுக்கு? எழுத்து நிக்கிறதுக்கு ஒருத்தர் வர முடியாதுங்க. வந்து நிப்பாருங்க உனக்காக. இன்னைக்கு உன்னை இஸ்ரவேலா மாத்துறேன்றாரு.
இஸ்ரவேல்னு அழைக்கிறேன்றாரு. என்ன செஞ்சாரு தெரியுமா? அவன் அங்க இருந்தவனை கர்த்தர் ஒரு திட்டம் வகுத்து அழகா வெளியே கொண்டு வர்றாரு. எப்படி தெரியுமா? அவங்க அப்பா போய் அவனை கூப்பிட்டு வர்றாரு, தாவீத, நீ போய் யுத்தத்துல இருக்க உங்க அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா. என்னை எதுக்கு அம்மா அப்பா வேலை வாங்கிட்டே இருக்காங்க, என்னை அங்க போ இங்க வான்னு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நானே உங்களை ஊழியத்துக்கு போன்னு சொன்னாலும் நான் உங்களை அனுப்புறேன்னா உங்களை கர்த்தர் அங்க பெரிய ஆளா காட்ட போறான்னு அர்த்தம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சிஸ்டர் வாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு வரோம்னா, இந்த ஆளுக்கு வேலையே இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் அங்கே வா இங்கே வா ஜெபம் பண்ணவா ஜெபம் பண்ணவான்னு. அங்கெல்லாம் தனியாக ஜெபிச்சாவே ஆண்டவர் நேரடியாக நிற்பாரு. இவங்க நீ ஜெபம் பண்ண கூப்பிட்டுக்கிருக்காங்க, அந்த வீட்டுக்கு வா இந்த வீட்டுக்கு வா. ஒரு மனுஷன் உன்னால நல்லா இருந்தா சந்தோஷம் தானே. உன்னைய கூப்பிடுறாருன்னா நீ ஜெபிக்கும் போது ஏதோ ஒன்று நடக்குன்னு தானே உன்னைய கூப்பிடுறாரு. இருக்கா இல்லையா? அல்லேலூயா. அப்ப தாவீது காரணம் இல்லாம சாப்பாடு, எங்க சண்டை நடக்கிற இடத்துக்கு போய் சாப்பாடு கேரியரோட போய் நின்ன அப்படிங்க இருக்கு. கையில ஒரு வாழையில ஒரு கேரியர்ல சாப்பாடு எடுத்துக்கிட்டு போய் கொடுத்து, என்னென்ன சண்டை போடாம நிக்கிறீங்க அப்படின்னு போய் சாப்பாடு நிக்கிறான். அவன் சண்டை போடாம நிக்கிறீங்களா? வந்து நிக்கிறேன் பார்த்தேன்னா அப்படி இருக்கான். யாரு? நீ என்னடானா அப்படி சொல்றியான்னு. யோ, உன்னை இன்னைக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் இருக்கியா? நான் இன்னைக்கு உங்களெல்லாம் பார்த்து சொல்றேன், உங்களை கர்த்தர் இன்னைக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. முகாந்தரம் இல்லாமல் கர்த்தர் உங்களை இங்க கொண்டு வர மாட்டாரு. நீ காரணம் இல்லாம இங்க வரமாட்ட. கர்த்தர் உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்கிறார்னா அங்க காரணம் இல்லாம கொண்டு போக மாட்டாரு. ஒன்ன வச்சு பல பேத்த முடிப்பாரு. இங்க பாருங்க, அது கூட நம்ம எப்ப கேட்கறது, ஒன்ன வச்சு எவனுமே முடிக்க முடியாதவன் முடிக்கிறது. நல்லா இருக்குல்ல? அவன் தான் கோலியாத்து. இவங்கெல்லாம் நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. எங்க ஆபீஸ்ல எங்க ஸ்கூல்ல நான் பார்க்குற வேலை இடத்துல ஒருத்தன் ஓவர் டார்ச்சர் பண்றான். ஆண்டவரே அவனை எப்படியா தூக்கிருங்க கத்த சொல்லாரு. ஒன்னது கொண்டு போனதே ஜெபம் பண்ணி அவனை தூக்குறது தான். நீ என்கிட்ட 5 வாக்கு தத்துவத்தை எடுத்துக்க, கையில ஒன்ன பயன்படுத்து. 5 கல்லு பையில, அற்புதம் தான் உன் கையில. அதிசயம் நடக்க போகுது. கொத்த கல்லு ஒரே வாக்கு தத்தத்துல உனக்கு எதிராக நிக்கிறவன முடிச்சுட்டு நீ வரணும். அவ்வளவுதான் ஒன் டியூட்டி. உன்னைய கொண்டு போய் இந்த வீட்டுல வேலைக்கு விட்டாங்க இல்லையா, நல்லா தான் இருப்ப. அங்க போய் இந்த முசுறு பிடிச்சவனெல்லாம் முடிக்கிறதுக்கு தான் உன்னைய கொண்டு போய் இருக்கிறாரு. ஒன்னு அவனை ரட்சிப்புகள் நடத்திரு. ஆமா, அவனு உன் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணி முழங்கால் படிட்டு கதறி கிடப்பான். யாராவது எதிரியா இருந்தா வாங்குங்க, நம்ம உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா ஜெபம் பண்ணுவாங்க. அவனை ரட்சிப்புகள் நடத்திட்டு வச்சுங்களேன், அவன் சுபாவத்தை குழந்தை சுபாவம் மாதிரி உங்களை போல மாத்திருவாருங்க ஆண்டவர். இவர் நம்பிக்கிட்டு இருக்காரு நாங்கெல்லாம் அமைதியான சுபாவம்னு சொல்லி. நான் நம்புறேன் நீங்க எல்லாம் அமைதியானவங்கன்னு. ஆனா உங்க வீட்டு பக்கம் வரமாட்டேன். ஆனா நீங்க அமைதியானவங்கன்னு நான் நம்புறேன். ஆமா, பாஸ்ட் போன வாரம் சொன்னார் பாருங்க, இங்க இருக்கிற மாதிரியே இவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா வீடு எவ்வளவு அமைதியா இருக்கும். அங்க போய் அவங்க தட்டா விட்டான்னு உருட்டுறதும் இருட்டுறதும் அவங்க எல்லாத்தையும் நவுத்துறதும் பார்த்தாவே ஆண்டவரே அந்த பக்கம் கிராஸ் ஆறது கூட வேற சந்து வழியா போய்க்கிறேங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. அவ்வளவு வீட்டை உருட்டுறாங்க. உன்னை கட்டிட்டு வந்ததுக்கு இது கிடைச்சிச்சு, எனக்கு இது எப்படியா? உனக்கு போய் நான் வாக்கப்பட்டனே, இது எப்படி? இது சோத்திரம். ஆமா, கர்த்தர் நமக்கு நல்லதானுங்க தருவார். அதை கேட்டா அது அப்படி சொல்றது. ஆமாங்க, எனக்கு எப்பயுமே நல்லதான் தருவார். அப்ப அது கிடக்கு அந்த நாய், இதை கொண்டே எனக்கு கட்டி வச்சுட்டாரு, என் தலையில தாங்க முடியல, எனக்கு இது அப்படின்னு அதை பார்த்து பேசுறது. ஒரு என்னது அம்மஞ்சல்லி கூட பிரயோஜனம் இல்லைன்றது. அத சும்மா உட்காந்து சாப்பிடுறது, அதுலயும் குழம்பு சரியில்லைன்னு வேற திட்டுறது. காசு கொடுக்கறது இல்ல, அதுக்கு எதை செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம பிரமாதமா செஞ்ச மாதிரியும் அவர் அதை நல்லா இல்லைன்னு சொல்ற மாதிரியும் டெய்லி கண்ணீர் விட்டு இருந்தார். என்னைக்கா ஒரு நாள் வெடிச்சு தானே வரும். மழை என்னைக்கா ஒரு நாள் உள்ள குமுறிக்கிட்டுன்னு வச்சுங்களேன், என்னைக்கா ஒரு நாள் அந்த குழம்பு குத்தி ரிசல்ட் சொல்லாம இருக்க போறாரு. அவருக்கு மன வேதனையை ஒரு நாள் குமுறி கொட்டிட்டு தானங்க போவாரு. அன்னைக்கு போட்டு அடிக்கிறது இந்த குழம்ப பத்தி பேசினதுக்கு. சோத்திரம். என்ன நடக்குது? எங்க ஆரம்பிச்சான்? தாவீது
என்னாச்சு? காரணம் இல்லாம சாப்பாடு எடுத்துக்கிட்டு அங்க வரமாட்டாரு. போர் யுத்த காலத்துல வந்து சாப்பாடு கேரியரோட நின்னாரு. வந்த உடனே சகோதரர்கள் என்ன கேட்டாங்க? உங்ககிட்ட கொடுத்த பொறுப்பை அலட்சியப்படுத்தி அந்த ஆடை யார் கட்டு விட்டுட்டு வந்த? அவங்களுக்கு இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த நீ வந்து சந்தோஷப்படுவாங்க நான் நினைச்சுக்கிட்டு இருக்க. யாரையாவது எதையா ஒண்ணு நீ கொண்டு வந்து யார் வீட்டுல கொடுக்குற, யாரையா போய் பார்க்கன்னு வச்சுக்க, நீ வந்தோடனே வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு, இது ஏன் இந்த நேரத்துல வந்துச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு அங்க கூப்பிட்டு போவாங்க. அது அங்க வந்து என்ன நடக்கும்? அவன் வந்த உடனே கேள்வி என்ன கேட்டான்? ஆடை ஆட்ட விட்டு. அவனுக்கு கவலை பாருங்க, எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தானே, இவங்க சாப்பிடலன்னு அவங்க அப்பா வருத்தப்பட்டு சாப்பாடு கொடுத்து வராரு. இவன் அதை வாங்கி நம்ம ஆளுகளா இருந்தா முதல்ல சாப்பாடை வைங்க, பிறகு அப்புறம் சண்டை போட்டுக்குவோம். எது ஆனாலும் என்னை திட்டுறாருன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. கோவப்பட்டு வேணாம் என்னை நீங்க திட்டிட்டீங்களே, இனிமே ஜெபம் பண்ண ஒரு வாரம் வரமாட்டேன். அதே மாதிரி சாப்பாடு சொல்ல மாட்டாங்க. என்னை திட்டுப்பிட்டீங்களா, இனிமே ஒரு வாரம் சாப்பிட மாட்டேன் பாத்துங்க அப்படின்னு யாராவது சொல்லுங்க பார்ப்பான். கொஞ்ச நேரத்துக்குள்ள கிச்சன்ல லைட்லாம் ஆஃப் பண்ணிருக்கேன், ஏதோ உருட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். உள்ள பார்த்தா நம்ம வீட்டு மண்டை போனதான், உள்ள போய் கிளறி ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்க. வேணாம் 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 வேணான்னு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. எல்லா வேலையும் செய்வாங்க. சாப்பாடை கொண்டு வந்தோடனே யுத்த களத்துல கேட்கிறான், யுத்தம் தான் அவங்களால முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சே, நம்மளால முடியாதுன்னு. இங்க பாருங்க, சில பேரை உள்ள அனுப்புவாரு. நம்ம 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 நம்மளுடைய பிரச்சனைக்குள்ள சில பேர் அனுப்புவாரு. அவங்க போய் அடிக்கும் பொழுது நீ யாரா இதுக்குள்ள புந்துன்னு பேசக்கூடாது. அவன் போய் கோலியாத்த முடிச்சுட்டு அவன் போயிடுவான் கத்தட்ட. கத்தர் அனுப்புன தூதன் வருவாரு, தூதனானவர் வருவாரு, சில பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வருவாரு. அது நல்லதா தான் இருக்கும் உனக்கு. அல்லேலூயா. தாவீது உள்ள வந்த உடனே சாப்பாடை கொடுத்தான், சிரிச்சான். அவனை பார்த்தான், என்னங்க இவனுக்கா பயந்து நிக்கிறீங்க? இந்த பயலுக்கா பயந்து நிக்கிறீங்க? இந்த விருத்த சேதனம் இல்லாதவன், ஒன்றுக்கும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இஸ்ரவேல் தேவனுக்கு முன்பாக இவன் ஒன்றுமே இல்ல. முடிச்சாரு. கல் எடுத்தாரு, ஒரே அடி காலி பண்ணாரு. அவனுக்கு முன்பாக மண்டிக்கிட்டு விழுந்தான். சில பேர்லாம் உங்களுக்கு முன்னாடி விழுகும்படி பண்ணுவாரு. அல்லேலூயா. இவங்கெல்லாம் சோகமாமே, இவங்களுக்கெல்லாம் இவங்க ஜெயிச்சு வந்து எது கர்த்தருக்கு வெற்றியை கொடுத்தாருன்னு சொல்ல போறாங்க இவங்க. ஆமேன் அப்படின்னு. ஓ, நீங்கெல்லாம் ஜெயிக்க போறீங்க ஐயா. ஆமா, கர்த்தர் சில காரியத்துல வெற்றி. நாங்க எதுல தோத்தோம் ஜெயிக்க போறோம், எதுல ஓடிக்கிட்டு இருக்கோம் ஜெயிக்க போறோம். நீங்க ஜெயிச்சத கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லுவாரு. இவ ஜெயிச்சேன்னு சொல்றாரு பாரு, எதுல நீ ஜெயிச்சிருக்கேன்னு கர்த்தர் உன்கிட்ட சொல்லுவாரு. என்ன தெரியுமா, சில பாவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன், கொஞ்ச நாள் அப்படியே மறத்து போய் அது பாவம்னே நமக்கு தெரியாது. நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வாட்டு ஜாலியாவே இருப்பான். நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் கொஞ்சம் கொஞ்சமா இருள் அடைஞ்சு செத்தே போகும், நமக்கு தெரியவே தெரியாது. சிம்சோன் தன்னிடத்தில் இருந்து வல்லமை போனதை அறியாதிருந்தானா. ஒரு அம்மா அதோடைய அந்த அம்மாவை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஆசை வந்து கண்ணுக்கு அப்படியே பிரியமாகி, அவளைதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அவர் தன் மேல இருக்க அபிஷேகத்தை பார்க்கல, அந்த பிள்ளை தான் வேணும் அப்படின்னா அழுது வாங்கினது. போச்சு அபிஷேகமும். அது என்ன செஞ்சிச்சு, பெலிஸ்தியர்கிட்ட போய் அழகா சொல்லி கொடுத்துருச்சு. என்னன்னு, இந்த ஆளுக்கு எந்த இடத்துல வல்லமை இருக்கு கர்த்தர் கொடுத்து வச்சிருக்காருன்றத சொல்லி கொடுன்னு கேட்கிறேன். இது எப்ப கேட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? பைபிள் வாசிச்சவங்க சொல்லுங்க பாப்பா. இந்த நைட்டு நேரம் தலையெல்லாம் போட்டு அவர் பிக்கர் பண்ணி, ஏங்க என்னதுங்க இது என்னதுங்கன்னு கேட்டு உங்க அபிஷேகம் எங்க இருக்குன்னு அப்படியே ஆசையா பேசி என் தலைமுடியில தான் சொல்லி முடிச்சார். மொட்டை அடிச்சாங்க, காலில் எந்திரிச்சாரு. இதோ பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள். அவரு சொல்லி குச்சி வேகம் எந்திரிச்சாரு. அபிஷேகம் போனது கூட தெரியாம டிவி பார்த்து 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 உள்ள புள்ள இருளு. உள்ள பார்த்தா அந்த புள்ள முகமா தெரியும்.
திங்கக்கிழமை ஆயிடுச்சு, இந்த சனி ஞாயிறு போச்சு, திங்கக்கிழமை எப்படா 7 மணி வரும், அப்போ வந்து அவளை பார்க்கணுமே, அவ ட்ரெஸ் போட்டு வந்து அவளை கொன்னுட்டாளா என்னன்னு தெரியலையே, இப்படி கதையை எப்படிடா மாத்திருப்பாங்க? அப்படி மாத்திருப்பாங்களோ, இப்படி மாத்திருப்பாங்க. இப்படியா விளம்பரம் போட்டானே என்ற மாதிரி ராஜா ரோஜா காஜாவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது. ஆமா, என்ன செய்யுது? இருள் அடைஞ்சுக்கிட்டே இருக்கான். அவர் தெரியாது. விருட்டுன்னு அவர் எந்திரிச்சு போனாரு. பெலிஸ்தரை பிடிச்சாங்க. முதல்ல நீ அந்த அம்மா ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னீல்ல, அந்த கண்ணை தோன்றுனாங்க. பிசாசு முதல்ல எதை காலி பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? நீங்க வசனத்தை பாக்குறீங்கல்ல, ஆண்டவருடைய வசனத்தை, உங்க கண்ணை இருளடைய பண்ணிடுவான். அப்படியே பார்த்துக்கிட்டே இரு. அந்த 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 நடிகையின் சாயல் நம்ம மேல வரும். அப்படியே முடி அந்த பக்கம் போகும், லிப்ஸ்டிக் இந்த பக்கம் லீகி இருக்கும், கன்னத்துல இங்க ரோஸ் கொஞ்சம் இருக்கும், மேல் பட்டையெல்லாம் பட்டை தீட்டி இருக்கும், வைரமா மின்றாங்கலாம், எல்லாம் அப்படியே தீட்டி தீட்டி வச்சிருப்பாங்க. எல்லாம் மாறி இருக்கும். ஏன் அப்ப பார்த்தா யாரோ வந்து கேட்டோன்னே, நீங்க இந்த அவ மாதிரி இருக்கீங்களேன்னு, அப்படியே அதோட வீட்டுக்கு போயிடுறது. அவன் ஏமாத்திருக்கான், சோறு வாங்க வந்தான்னு கூட தெரியல. அவன் உங்க வீட்டுல வந்து ஏக்காத புளி இருக்கான்னு கேட்டா தரமாட்டீங்கல்ல. உங்களை பார்த்தோன்னே அந்த சாடை தெரியுதே அப்படின்னு, என்ன வேணும், எது வாங்க வந்த, அதை கேட்கறதுல எடுத்தோன்னே, அப்படியா தெரியுறேன், உள்ள கண்ணாடியில போய் 100 தடவை கண்ணாடியை மறைச்சு மறைச்சு பாக்குறது, கண்ணாடி போறியா இல்லையான்னு கேட்கற வரைக்கும் பார்த்துட்டு என்ன செய்யறது? ஆகிறது வந்து, என்ன நல்லா இருக்கீங்களா? இல்ல அப்படியே சும்மா வந்தேன், அப்படியே காப்பி தண்ணி குடிப்பீங்க. ஒருத்தர் வந்து இப்படிதான் கலில் பாயிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க, நாங்க அப்படி நின்றுட்டு இருக்கோம். அவன் மனநல பாதிக்கப்பட்டவன், என்னடா விஷயம் ஏதா விஷயம் நான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பேசிட்டே இருக்காங்க. அவன் அவன் வந்து அவன் போயிட்டானா வியாபாரம் நடக்கும். அவன் நின்றுக்கிட்டே இருக்கான் உள்ள, எல்லாருக்கும் முன்னாடி சட்டை கிழிஞ்சு அதுன்னு, ஏக்கிட்டு இருக்க அவனு சண்டை போட்டுருக்காங்க. என்னடா வேணும், எதுக்குடா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. அப்ப அவன் சொல்றான், ஒரு பிரியாணி கொடுத்துட்டேன்னா இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நான் இடத்த காலி பண்ணிடுவேன்றான். அது மாதிரி நீங்க ரொம்ப அவள மாதிரியே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டா, என்ன வேணும்னு சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க இந்த அவ சாடையிலேயே இந்த சரோஜா தேவி மாதிரியே இருக்கீங்களே, என்ன அப்படியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கனவோட கனவா போயிடுறது. சோத்திரம். செய்திக்குள்ளேயே போல. இன்னும் யுத்த காலத்துல தாவீது தனியா நிக்கிறாரு. கோலியத் மண்டியிட காலம் வந்துருச்சு. சில பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக மேலோங்கி நிற்கிறது. மண்டியிடுற காலம் இந்த காலம். கர்த்தர் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அதை கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் நடத்துகிறார். வெளிப்படுத்தல் 1:9 வாசிங்களேன். 4 நிமிஷம் தாண்டிருச்சே. சரி, கர்த்தர் சித்தமானா மீத இருக்கிற 2 அனுபவத்தை உங்களை நடத்துறேன். இந்த ஒரு வசனம் மட்டும் வாசிச்சு முடிங்க, நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான். 1:9 வாசிக்கிறீங்க? அப்போஸ்தலனாகிய யோவான் வாசிங்க. நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். எங்க இருந்தாரு? பத்மோ தீவு. பத்மோ தீவுல இருந்தாரா? எங்க இருந்தாரு பத்மோ தீவுன்றேன், அதையும் சொல்லிவிட்டே கேட்கிறேன். இப்படியா கேட்பாங்க? ராஜா உன் பேரு என்ன, உன் பேரு அப்படி கேட்கறது. ராஜா தான் சொல்லிவிட்டியா அப்புறம் அப்படின்னு சொன்ன மாதிரி. என்ன இங்க கேக்குறாங்க? பத்மோ தீவுன்றது வந்து எப்படி இருக்குன்னா, சுத்தி தண்ணீர், நடுவுல கொஞ்சம் நிலம், அதுவும் பாறை, அதுல உப்பு நிறைஞ்சது, அதுல 2-3 தென்னை மரம் தான் இருக்கு. அது எங்கிட்ட தேங்காய் ஒதுங்கி வந்து முளைச்சது மட்டும்தான் இருக்கு. அதுல சின்ன ஒரு குகை ஒண்ணு இருக்கு. அதுல வந்து இவரை கொண்டு போய் இறக்கி விட்டு வந்துட்டாங்க. யார? அப்போஸ்தலனாகிய யோவான. இவர் அங்கேயே செத்து போகட்டும்னு. தனிமை தனிமை. நான் இயேசுவை தானே தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கே இந்த தனிமை. நீ 12 கோத்திரங்களை நியாயந்திருக்க நீ உட்கார போற சிங்காசனத்துல. அதுக்குதான் உனக்கு சில தனிமையின் காரியம். சில பேரை நியாயந்திருக்கிற போஸ்டிங் நமக்கு வருங்க. அன்னைக்கு கர்த்தர் வச்சிருப்பாரு நம்மளை கூட உட்கார வச்சு, நீ சொல்றா நான் செய்யறேன்டான்னு நிப்பாரு. அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை.
ஜெபம் பண்ணலாமா? நான் இதை அடுத்த வாரம் உங்களுக்கு கர்த்தருக்கு சித்தமா நான் தொடர்ச்சி அடுத்த வாரம் உங்களோட கூட பேசுறேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த தனிமை அனுபவத்தை குறித்து நான் 3 காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்பினேன். அதுல முதல் காரியத்தை மட்டும் தனிமை, அடுத்த காரியத்தை அந்த அனுபவத்தை குறித்து, இன்னும் 2 அனுபவத்தை குறித்து அடுத்த வாரத்தை உங்களோடு கூட பேசுகிறேன். இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் உன்னை உருவாக்கிறார். நீ இஸ்ரவேலரா மாறிட்டேனா? இஸ்ரவேலுக்கு உண்டான அடையாளம் எப்படி வரும் என்று சொன்னால், வேத வசனத்தின்படி கர்த்தர் காட்டுகிற கானானுக்கு உன்னை திருப்பி நடக்கணும்னு நீ கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்டு, வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தேனா, நீ இஸ்ரவேலுக்குள்ள நீ ஆவிக்குரிய இஸ்ரவேலரா மாறுற. இஸ்ரவேலுக்குள்ளேயே நீ ஆவிக்குரிய இஸ்ரவேலரா மாறுற. கர்த்தர் உன்னை தன்னுடைய நிழலா உன்னை காத்து வழி நடத்த போறாரு. கர்த்தருடைய கரம் உன்னை மூடி வழி நடத்த போகுது. கர்த்தருடைய ஜெயம் உன்னை மூடி மறைக்க போகிறது. இதனால கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறார். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய வசனம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜீவனையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கட்டும். உம்முடைய வல்லமையில கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றி வழிநடத்தட்டும். பாதுகாத்து அவர்களை எல்லா காரியத்திலும் சாட்சி உள்ளவர்களாய் வைக்கட்டும். இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீ இஸ்ரவேலா மாறினா, நீ எங்க போனாலும் நீ போனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு. நீ கர்த்தர் உன்னை வெறுமையா எங்கேயும் கொண்டு போக மாட்டாரு. நீ கொண்டு போனேன்னா அநேகரை மீட்கும் பொருளாதான இருப்பேன் கர்த்தர் சொன்னார். அநேகரோட வாழ்க்கை மாறுது. உன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.